வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அரசாங்கம் அறிவிக்கப் போகும் மகிழ்ச்சி தகவல். இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். முப்படையிலிருந்து தப்பிச் சென்றவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு. வெளிநாட்டு பெண்ணொருவர் கடலில் மூழ்கி பலி. வறண்ட காலநிலை, மின் கட்டணம் திருத்தப்படுமா? கொழும்பில் அதிசொகுசு ஹோட்டல் ஒன்றில் இருந்து சீன பிரஜையின் சடலம் மீட்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு. பேருந்து மோதி வயோதிபர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். இரத்தினபுரி எஹலியகொட நகரத்தில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எஹலியகொட போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட வயோதிபர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த வயோதிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் இரத்தினபுரி எஹலியகொட பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய வயோதிபர் ஆவார். இதனை அடுத்து பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை எஹலியகொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேற்று தலதா மாளிகைக்கு வழிபாடு நடத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, தேர்தலை நடத்துவதில் தேர்தல் ஆணையத்திற்கும் எந்த சட்டத்தடையும் இல்லை என்று கூறினார். தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் தெரிவித்தார். இதற்கிடையில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு தலதா சிறப்பு கண்காட்சி நடத்தப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் வறண்ட காலநிலை காரணமாக எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணத்தை மறுசீரமைக்க வேண்டியிருக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். மாத்தளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்து மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி இதனை கூறியுள்ளார். மின்சார சபையின் செலவினங்களை கையாண்டு தொடர்ந்து முன்கொண்டு செல்வதாக இருந்தால் கட்டாயமாக கட்டண சீரமைப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெந்தோட்டை பொல்கொட பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பெண் அலைகளில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பின்னர் அந்த பெண்ணை அருகிலுள்ளவர்கள் மீட்டு பெந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்தவர் 25 வயதுடைய ஜோர்தான் நாட்டு பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பெந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முப்படையிலிருந்து தப்பிச் சென்றுள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்த உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்த அறிக்கையின் ஊடாக இதனை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் சட்ட ரீதியாக பணி நீக்கம் செய்யப்படாத அனைத்து முப்படையினரையும் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டில் அண்மை காலமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை நாட்களாக இடம்பெற்று வரும் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய பலர் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் எனவும் அவர்களில் பலர் சட்ட ரீதியாக அன்று சேவையில் இருந்து வெளியேறியுள்ளதுடன் பலர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு வெளியேறிய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை போலீசாரின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ராணுவ வீரர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தின் முதல் 20 நாட்களில் 1,75,436 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் 4,28,197 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர்.
அத்துடன் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 68,668 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்யாவிலிருந்து 56,376 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய இராச்சியத்திலிருந்து 40,515 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 27,443 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 25,427 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். மேலும் பிரான்சிலிருந்து 23,806 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 15,828 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டிற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பையை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதன்போது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதேவேளை சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் வெதுப்பக பொருட்களின் விலைகளை குறைப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்தோடு மானிய விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதொச வலையமைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க ரூபாய் 1 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த ஒதுக்கீட்டை முறையாக பயன்படுத்துவது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அரசாங்கம் அறிவிக்கப் போகும் மகிழ்ச்சி தகவல். இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். முப்படையிலிருந்து தப்பிச் சென்றவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு. வெளிநாட்டு பெண்ணொருவர் கடலில் மூழ்கி பலி. வறண்ட காலநிலை, மின் கட்டணம் திருத்தப்படுமா? கொழும்பில் அதிசொகுசு ஹோட்டல் ஒன்றில் இருந்து சீன பிரஜையின் சடலம் மீட்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு. பேருந்து மோதி வயோதிபர் பலி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.